அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ விஷ்ணு ஜோதிட நிலையம் பிரசன்ன ஜோதிடர் குமரல்ராஜ் பேசுறேன். இன்றைய பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, ராகு கேதுக்கள் பாத்தீங்கன்னா பயிற்சி ஆகுறாங்க. கடகராசிக்கு என்ன பலன்கள் அப்படிங்கறத பார்க்கலாம். ராகு கேது பாத்தீங்கன்னா இந்த வருடம் 18/5/2025 அன்று பயிற்சி ஆகுறாங்க. அதாவது மீனத்தில் இருக்கிற ராகு பகவான் பாத்தீங்கன்னா கும்பத்துக்கு வர போறாரு. 18 மாதங்கள் பாத்தீங்கன்னா கும்பத்துல தான் இருப்பாரு. அதாவது 1.5 வருட காலகட்டங்கள் இனி கும்பத்துல தான் இருப்பாரு. இது வரைக்கும் கடகத்துக்கு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டுல இருந்தாரு. இப்போ 8ஆம் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல இனிமேல் இந்த 1.5 வருட காலகட்டங்கள் பாத்தீங்கன்னா பயணிக்க போறாரு. அதே மாதிரி கேது பகவான் பாத்தீங்கன்னா கடகத்துக்கு இருந்து உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய 3ஆம் ஸ்தானத்தில் இருந்தாரு. இப்போ 2ஆம் ஸ்தானத்துக்கு வர போறாரு. அதாவது கன்னியிலிருந்து சிம்மத்துக்கு வர போறாரு. சிம்மத்துல தொடர்ந்து 18 மாதங்கள் இருப்பார். 1.5 வருட காலகட்டங்கள் சிம்மத்துல பாத்தீங்கன்னா பயணிப்பார். கடகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 8ஆம் ஸ்தானத்துல ராகு வர்றதும் 2ஆம் ஸ்தானத்துல கேது வர்றதும் ஒரு குடும்பத்துல சில பிரச்சனைகள் எல்லாம் உருவாக்கும். அதாவது கொடுக்கல் வாங்கல் ஒரு பிரச்சனை வரும். வம்பு வழக்குகள் வரக்கூடிய காலகட்டம், ஒரு சின்ன விபத்துகள் வரக்கூடிய காலகட்டம், பொருளாதாரத்துல பாத்தீங்கன்னா விரயம் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் எல்லாம் பிரச்சனை வரக்கூடிய காலகட்டம். புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும், தொழிலும் கிடைக்கும், புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே கிடைக்கும். இருந்தாலும் நமக்கு பிடிக்காத வேலைகளோ பிடிக்காத தொழிலோ செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். பொறுப்புகளும் பதவிகள்லயும் பாத்தீங்கன்னா தவறு செய்ய வேண்டிய சூழ்நிலையில வரும். அதுல அவமானப்பட வேண்டியதா இருக்கும். விபத்துக்கள், சின்ன விபத்துக்கள் ஏற்படாதனால மருத்துவ செலவினங்கள் உண்டு. உடல் பாத்தீங்கன்னா சரியில்லாம போகலாம். அதனால மருத்துவ செலவினங்கள் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கு பாத்தீங்கன்னா நம்ம காப்பாற்ற முடியாத ஒரு தன்மையில் இருக்கும். ஒரு போராட்ட எந்த ஒரு செயல்லையுமே பாத்தீங்கன்னா ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப ராகு பகவான் பாத்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்காரு. அதாவது உள்ள வர்றப்பவே பூரட்டாதி நட்சத்திரத்துல தான் இருப்பார். பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம், 2ஆம் பாதம், 1ஆம் பாதம் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலகட்டங்கள் பாத்தீங்கன்னா ராகு பூரட்டாதி நட்சத்திரத்துல தான் இருப்பார். குரு பாத்தீங்கன்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி. அப்ப கடன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதிகரிக்கும். கடன் சில பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா புதிய கடன்கள் பாத்தீங்கன்னா வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதே மாதிரி ஒரு திருமண சுப நிகழ்ச்சிகள் பாத்தீங்கன்னா நடைபெறக்கூடிய ஒரு தன்மை, அந்த சுப செலவுகள் பாத்தீங்கன்னா இருக்கும். ஒரு திருமணங்கள் கைகூடலாம். வேற விஷயமா வீடு வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த மாதிரி ஒரு ஆல்ட்ரேஷன் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. அதுல விரயங்கள் பாத்தீங்கன்னா ஏற்படக்கூடிய காலகட்டமா இருக்கும். பண பொருளாதாரம் இந்த ராகு பகவான் குரு நட்சத்திரம் இருக்கிறப்ப ஒரு வளர்ச்சியா தான் இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், வருமானங்கள் உயரும், தொழில்கள் கிடைக்கும், தொழிலில் வருமானங்கள் அதிகரிக்கும். இருந்தால் கூட செலவினங்கள் அப்படிங்கிறது வந்துகிட்டே தான் இருக்கும். இருந்தால் பொருளாதாரத்துக்கு இந்த குரு நட்சத்திரம் இருக்கிற வரைக்கும் ஒரு பொருளாதாரத்துல ஒரு பலத்தை உண்டு பண்ணிடுவாரு. புதிய வேலை கிடைக்காதவங்களுக்குள்ள ஒரு வேலை வாய்ப்பெல்லாம் கிடைச்சிரும். அரசாங்க வேலைகளுமே கிடைக்கும். அதுலயுமே விரயம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். பொருளாதார விரயம் அப்படி இருந்துகிட்டே தான் இருக்கும். கடன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால கடன் பாத்தீங்கன்னா அதிக அளவும் கூட சில பேருக்கு கிடைக்கும். சில பேர் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க இது வரைக்கும், அதெல்லாம் கூட இப்ப இந்த காலகட்டத்துல கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். அதே போல ராகு பாத்தீங்கன்னா இந்த 6 மாத காலங்கள் கழிச்சு தன்னுடைய நட்சத்திரத்துக்கு வருவார். ராகு நட்சத்திரத்துக்கு, சதய நட்சத்திரத்துக்கு அங்க ஒரு 8 மாத காலகட்டங்கள் இருப்பார். அதுவுமே பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் போராட்டங்கள் இருக்கும். எதையுமே செயல்படுத்த முடியாத தாமதங்கள் ஆகும். தேவையில்லாத அவமானங்களும் கெட்ட பெயர்களும் சேரும். விபத்துகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. அப்ப மருத்துவ செலவினங்கள் பாத்தீங்கன்னா அதிகரிக்கும். இருந்தாலும் பொருளாதாரத்துல ஒரு பக்கம் உயர்ந்துகிட்டே தான் இருக்கு. எவ்வளவு நம்ம வருமானங்கள் சம்பாதிச்சாலும் கூட செலவினங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதிக அளவுல இருந்துகிட்டே தான் இருக்கு. இது பாத்தீங்கன்னா நல்ல வசதியா இருக்கிறவங்களுக்கு பெருசா தெரியாது. நம்ம சாதாரணமான மக்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பொருளாதாரத்துல பலவீனமானவங்க, ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள்ங்கிறப்ப இது பாத்தீங்கன்னா ரொம்ப அதீத செலவினங்கள் செய்யற மாதிரி இருக்கும். அதனால பெரிய வசதிகள் நிறைய இருக்கிறவங்களுக்குமே பாத்தீங்கன்னா அந்த இழப்பீடு அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப அது அவங்களுக்கு தெரியாது. ஆனா அது வசதி கம்மியா இருக்கிறவங்களுக்குலாம் அந்த இழப்பீடே பாத்தீங்கன்னா பெருசா தெரியும். அந்த மாதிரி ஒரு காலகட்டமா இருக்கும். அந்த இழப்பீடுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். மருத்துவ செலவினங்களும் இருக்கும். சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் கூட உருவாகலாம். ஆனா கடன் அதனால பாத்தீங்கன்னா அதிகரிச்சுட்டே தான் இருக்கும். இந்த கேட்ட இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டத்துல பணம் கிடைச்சிடும். அதனால அந்த கடன் அழுத்தம் பாத்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கு. சிலர் பாத்தீங்கன்னா அதிக வட்டிக்கெல்லாம் இந்த மாதிரி சூழ்நிலையில வாங்க ஆரம்பிச்சுவாங்க. அப்புறம் ஒரு வம்பு வழக்குகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கு. சண்டை சச்சரவுகளும் ஏற்படக்கூடிய காலகட்டம். இந்த ராகு நட்சத்திரத்துல இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா 8 மாதம் கணவன் மனைவியுடைய ஒரு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். கூட்டாளிகளோட ஒரு பிரச்சனை வரும். நண்பர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்காது. அடுத்து உதவி செஞ்சவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த நேர் ஆப்போசிட்டா நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால பொருளாதாரத்துல அதோட ஒரு பலவீனமாகும். செலவினங்கள் பாத்தீங்கன்னா அந்த டயத்துல அதிகரிக்கும். இருந்தாலும் இந்த ராகு பாத்தீங்கன்னா குரு நட்சத்திரத்தில் இருக்கிறப்பவும் தன்னோட நட்சத்திரத்தில் இருக்கிறப்ப அந்த 18 அதாவது 14 மாதங்கள் பாத்தீங்கன்னா ஒரு வளர்ச்சி தான் இருக்கு.
பொருளாதாரத்துல எப்படியா இருந்தாலும் ஒரு வளர்ச்சி அடைஞ்சது, கேட்ட கடன் வந்து கிடைச்சிரும், எதிர்பார்த்த தொகை வந்து கிடைச்சிரும். அதன் மூலமா அவங்க தொழிலை வந்து உயர்த்திக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். வேலையோ தொழிலோ அந்த வருமான உயர்வு அப்படிங்கிறது இருக்கு. அலைச்சல்கள் அதிகரிக்கும். இந்த ராகுனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறப்ப வெளிநாட்டு பயணங்கள் அதிகரிக்கும். தொழில் செய்துட்டு இருந்தவர்களுக்கு அதிக அலைச்சல் கொடுக்கும். வெளிநாட்டு பயணங்கள், தூர பயணம் சொல்றவங்க, மார்க்கெட்டிங் வந்து அதிக அலைச்சல்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு சின்ன விபத்துகளும் இருக்கு. அந்த அலைச்சல்னால பயணங்களும் அந்த பயணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா அலைச்சல்னாலேயும் ஒரு விரயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவுல இருந்துகிட்டே இருக்கும். மருத்துவ செலவினங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். அப்போ அப்ப அந்த 18 மாதத்துல 14 மாதங்கள் வந்து பாத்தீங்கன்னா யோக பலனையும் அந்த இடத்துல இருக்குது. அதுக்கு தகுந்த செலவுகளோ அந்த விரயங்களோ ஒரு தடை தாமதங்களுமே அந்த இடத்துல வந்து இருந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம பிடிக்காத வேலை, பிடிக்காத தொழில், பிடிக்காத இடங்கள் இதெல்லாம் இருந்து சமாளிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. தேவையில்லாத ஒரு கெட்ட பெயர் அவமானங்கள் வர்றது எல்லாமே இருக்கு. சிலருக்கு திருமண வாய்ப்புகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நேரத்துல கைகூடிரும். அதனால செலவினங்கள் அதிகரிக்கும். இந்த மாதிரி 8ல ராகு இருக்கிறப்பெல்லாம் செய்யறவங்கள இப்ப செலவினங்கள் வந்து அதிகமா செய்து வந்து பாத்தீங்கன்னா செய்வாங்க சுபகாரியங்களே. இப்ப அந்த மாதிரி எல்லாம் அந்த செலவை அதிகரிக்கும். அதுக்காக கடன் வந்து தேவைப்படும், அந்த கடனை வாங்குவாங்க. அப்படி ஒரு தேவைகளை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். அதே மாதிரி ராகு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் நட்சத்திரத்துக்கு வருவார். கடைசியா ஒரு 4 மாத காலகட்டங்கள், 18 மாதத்துல 14 மாதங்கள் இந்த 2 நட்சத்திரத்தையும் தாண்டிடுவாரு. செவ்வாய் நட்சத்திரம் வர்றப்ப பூர்வீகத்துல வந்து பாத்தீங்கன்னா இடங்கள் இருந்துச்சுன்னா அதனால பிரச்சனைகள் ஏற்படும். தொழில்ல வந்து பாத்தீங்கன்னா போட்டிகள் வரும். அதே மாதிரி வேலையிலையும் போட்டிகள் வரக்கூடிய காலகட்டமா இருக்கும். சின்ன விபத்துகள் வந்து ஏற்படக்கூடிய காலகட்டமா இருக்கும். தொழில்ல வந்து பாத்தீங்கன்னா விரயங்கள் வந்து சந்திக்க கூடிய சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதே மாதிரி இடங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வரக்கூடியதா இருக்கு. இடம் வாங்குறதோ விற்கிறதோ அந்த மாதிரி இருக்கு. ரியல் எஸ்டேட் பண்றவங்க அவங்களுக்குலாம் அந்த செவ்வாய் நட்சத்திர ராகு வர்றப்ப சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வரக்கூடியதா இருக்கு. சீக்கிரம் முடிவுக்கு வராத ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இடம் எல்லாம் வாங்குறது விற்கிறதோ தவிர்த்துறது நல்லது. இருந்தாலும் தொழில் ரீதியா இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பிரச்சனைகளையும் வம்பு வழக்குகளையுமே கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டு. ஒன்று சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா விபத்துகள் ஆகிறது, அறுவை சிகிச்சை பண்றது, இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் அந்த ராகு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கிறப்ப நடக்கக்கூடிய சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஏன்னா அது 8ஆம் ஸ்தானத்துல இருக்கிறதுனால இந்த சோதனை எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. விரயங்கள் அப்படிங்கிறதுல மருத்துவ செலவினங்களும் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல இருந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டம். அப்ப ராகு பொறுத்த வரைக்கும் 14 மாதங்கள் வந்து பாத்தீங்கன்னா கடகத்துக்கு ஓரளவு நன்மைகள் தான் செய்யறாரு. இந்த 4 மாத காலகட்டங்கள் கொஞ்சம் போராட்டமா இருக்கும். ராகு நட்சத்திரம் இருக்கிறப்பமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் போராட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். கேது பகவான் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் ஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா உத்தர நட்சத்திரத்துல தான் உள்ள நுழைகிறார். உத்தர நட்சத்திரத்துல ஒரு 2 மாத காலகட்டங்கள் இருப்பார். தகப்பனாருக்கு உடல் நிலை சரியில்லாம போறது, அரசாங்கத்தினால ஒரு பிரச்சனைகள் சங்கட்டங்கள் வர்றது, வருமானத்துல வந்து பாத்தீங்கன்னா செலவினங்கள், வருமானம் எந்த அளவுக்கு வந்தாலும் செலவினங்கள் அதுக்கு ஈக்குவலா வந்துகிட்டே இருக்கிறது. அதே மாதிரி ஒரு பேக் பெயின் வரக்கூடிய டைமா இருக்கும், அலைச்சல்கள் அதிகமா இருக்கும், அதனால மருத்துவ செலவினங்கள் இது வந்து அந்த 2 மாத காலகட்டங்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். அதுக்கப்புறம் பூர நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 மாத காலகட்டங்கள் கேது வந்து பூர நட்சத்திரத்தில் இருப்பார். அந்த காலகட்டங்கள்ல வீடு, வாகனங்கள், இடங்கள் சம்பந்தப்பட்ட செலவுகள் செய்யறது, அதுலயும் மருத்துவ செலவினங்கள் வந்து இருக்கும். ஒரு வீடு ஆல்ட்ரேஷன் பண்றதோ, வாகனத்தை மாத்துறதோ, இல்ல வாகன இழப்பீடுகள் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி காலகட்டத்தில் இல்ல வீடுங்கிற சில பேர் வந்து புதுசா பர்ச்சேஸ் பண்றதோ, இடங்கள் பர்ச்சேஸ் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் வராது. கடனும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி காலகட்டத்துல கடன் நெருக்கடிக்கு ஆளாவாங்க. கடன் வந்து அதிக அளவுல வந்துட்டே இருக்கு. அப்போ வருமானத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொய்வு ஏற்படும். தொழில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மந்த நிலை இருந்துட்டே இருக்கும். ஒரு பொருளாதார நிறைய பேர் ஸ்டாக் வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கூட அந்த காலகட்டம் வந்து அமைஞ்சிடும். பொருளாதாரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பலவீனமாகும். வருமானங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல ஒரு பக்கம் வந்துகிட்டே இருந்தாலும் செலவினங்கள் அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல வந்துகிட்டே தான் இருக்கும். அப்புறம் மக நட்சத்திரத்துல வருவார். மக நட்சத்திரத்துல வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோயில்கள் அதே மாதிரி புண்ணிய ஸ்தலங்கள் வந்து நிறைய செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு அமைதியான சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா போதும் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கு வந்து வந்துடும். கடன் ஒரு அழுத்தம் இருக்கும். அதே மாதிரி பொருளாதாரத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா செலவினங்கள் வந்து ஒரு நம்ம கட்டுக்கடங்காம இருக்கிற சூழ்நிலையா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு கேது நட்சத்திரத்துல. அப்ப அவ வந்து பாத்தீங்கன்னா மனதளவுல கொஞ்சம் பாதிக்கப்பட்டுருவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கேது நட்சத்திரம் இருக்கிறப்பவும் மருத்துவ செலவினங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கும். சொன்ன வாக்கு வந்து நம்ம கொடுத்த வாக்கை வந்து காப்பாற்ற முடியாது. ஒரு டயத்தை வந்து நம்ம கரெக்டா அவங்கனால எதையும் சொல்ல முடியாது. அதுல தேவையில்லாத பிரச்சனை வர்றது. கணவன் மனைவியுடைய அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள், பிரிவினைகள் சம்பந்தப்பட்டது, அந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள், குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றது, இதெல்லாம் வரும். நம்ம பொருளாதாரத்திலையுமே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வந்தாலும் விரயங்கள் அப்படிங்கிறதே அதிகம் போயிட்டு சில வட்டி கொடுத்துட்டு இருப்பாங்க, சிலர் வந்து பாத்தீங்கன்னா விரயம் பண்ணிட்டு இருப்பாங்க.
சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரவுங்கிறது தாமதப்படலாம், வர்றதுக்கு லேட் ஆகலாம். இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தக்கூடியது அந்த மகம் நட்சத்திரத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறப்ப. இருந்தாலும் புண்ணிய ஸ்தலங்கள் வந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். தொலைதூர பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். சிலருக்கெல்லாம் புதிய திருமண வாய்ப்புகள் எல்லாம் கைகூடும். கலப்பு திருமணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டத்தில் அதிகரிக்கும். இருந்தால் பொருளாதாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு நம்ம வருமானங்கள் சம்பாதிச்சாலுமே இதுல விரயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு போராட வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே தான் இருக்கும். எதை செய்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட பேர் அவமானம் வந்துகிட்டே தான் இருக்கு. இருந்தாலும் ஆரம்பத்தில் அந்த எப்பவுமே ராகு கேதுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 பக்கம் ராகு நல்லது செஞ்சுட்டு இருந்தா ஒரு பக்கம் கேது வந்து தீமை செய்துட்டு இருப்பார். எந்த நட்சத்திரத்தில் வருதோ அந்த நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க இயக்கங்கள் மாறிட்டே தான் இருக்கும். அதனால எட்டாம் வீடு 2ஆம் வீடு அப்படிங்கிறதுனால அது கொஞ்சம் போராட்டம் அதிகமாகவே இருக்கும். இருந்தாலும் உயர்வு அப்படிங்கிறதுமே இருக்குது. நம்ம தேவைகள் வந்து பூர்த்தி ஆயிடும். பதவியோ பொறுப்போ கிடைச்சிரும், வேலையோ தொழிலோ கிடைச்சிருது, எல்லாமே கிடைச்சாலும் அதுல ஒரு போராட்டம் வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டே தான் இருக்கு. என்ன வருமானங்கள் வந்தாலும் செலவினங்கள் அப்படிங்கிறதும் இருந்துட்டே தான் இருக்கு. வழிபாடுன்னு பார்த்தா சர்பஸ்தலங்கள் வந்து சென்றுட்டு வர்றது மிகுந்த சிறப்பா இருக்கும். பழமையான சிவன் கோயில் சென்று வழிபட்டு வரலாம். சர்பஸ்தலங்கள் வந்து கும்பகோணத்தில் இருக்க ராகுஸ்தலம் போயிட்டு வரலாம். திருப்பாம்புரம், திருநாகேஸ்வரம், அதே மாதிரி நாகர்கோயில், திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில், கீழப்பெரும்பள்ளம், இந்த மாதிரி ஒரு சர்பஸ்தலங்கள் வந்து அதிக அளவில் எங்க இருக்கோ அங்க வந்து சர்பஸ்தலங்கள் போகலாம். அதே மாதிரி ரேணுகா தேவி அம்மன் கோயில் வழிபாடு வந்து அதிக அளவில் வச்சுக்கலாம். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ராகு காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கேற்றி நெய் விளக்கேற்றி வழிபட்டு வரலாம். அன்னதானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செய்துட்டு வரலாம். கோயில் காரியங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டா இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டா இருக்கலாம். கும்பாபிஷேகம் நடைபெற கோயிலுக்கெல்லாம் தேவையான உதவிகளை வந்து பார்த்தீங்கன்னா செய்துட்டு வரலாம். ஒரு அன்னதானம் வந்து எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு வந்து செய்துட்டு வந்துட்டு இருக்கலாம். பழமையான சிவன் கோயில் சென்று வழிபட்டு வருவது விசேஷ நற்பலனையும் தரக்கூடியதாக இருக்கு. அதே மாதிரி விநாயகர் வழிபாடு, சங்கடகர சதுர்த்தி, அனுதினமே விநாயகர் வழிபடுறதுனால சங்கடகர சதுர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வழிபட்டு வந்துட்டு இருக்கலாம். அந்த ராகு கேதுக்கள் 2ல இருந்து வெளியில் வர வரைக்கும். அதனால 2ஆம் வீட்டுல இருந்து கேது வெளியில் வர வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சங்கடகர சதுர்த்தி வழிபாடு வந்து வச்சுட்டு இருந்தா சோதனைகள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வராது. கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வளர்ச்சி, ஒரு போராட்டம் 2மே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது. இந்த பதிவு புடிச்சுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.